Hi friends, பொது தமிழ்ல டாப் ஸ்கோர் எடுக்கணுமா? ஆசானின் 10க்கு 10 வீடியோ கண்டினியூஸா பாருங்க. குறைஞ்ச டைம்ல நிறைய क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த क्वेश्चंस நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்றோம்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த 6th ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த क्वेश्चंस அதோட அது ரிலேட்டடான facts ஓகேவா அது ரெண்டையுமே அடுத்தடுத்து நான் சொல்லிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு क्वेश्चन நமக்கு தெரிய போகுது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 facts நமக்கு தெரிய போகுது. அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம குயிக்கா செஷன் பெறலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन எதுல இருந்து எடுத்துறோம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துறோம். அப்போ அவரோட தொடர்பான ஒரு நூல்வெளி என்ன அப்படினு பார்த்தறலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புரியுதா? அப்போ பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு? பெருஞ்சித்திரனார். அப்போ இவர் தொடர்பான மற்ற நூல்கள் என்ன மற்ற செய்திகள் என்னன்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரிய முதலான பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நலம் ரொம்ப முக்கியமான ஒரு இதழ்கள் இவர் ஆரம்பித்துள்ளார் நடத்தினார். ஓகேவா? அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தான் பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவரது இப்பாடல் என்ன இந்த அதாவது மாணிக்கம் அதாவது பெருஞ்சித்திரனார் இயற்றிய பாடல்கள் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது 8 தொகுதிகளாக வெளிவந்தது. அப்போ क्वेश्चन எத்தனை क्वेश्चन இதுல இருந்து கேட்கலாம்? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் கேட்கலாம். மாணிக்கம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் என்னெல்லாம் இயற்றினார், அதுக்கப்புறம் அவர் இயற்றிய இதழ்கள் நடத்திய இதழ்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்த பாடல் அதாவது பெருஞ்சித்திரனார் இயற்றிய பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற क्वेश्चனை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். ஓகே ஒரு பொறுத்துக क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது பனை, தென்னை, தோகை அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அருகு கோரைனா என்ன, கரும்பு நாணல் அப்படிங்கிறது என்ன, அகத்தி பசலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்க்கலாம் ஆள் அரசு மா பலா வாழை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? இலைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அகத்தி பசலை முருங்கை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? கீரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப क्वेश्चनல பாருங்க அகத்தி பசலை அப்படிங்கிறது என்னது? கீரை. புரியுதா? அடுத்து என்னது அருகு கோரை, அருகம்புல், கோரை புல் கேள்விப்பட்டிருப்போமா? அது புல் வகையை சேர்ந்தது. அருகு கோரை அப்படின்னா என்னது? புல் வகை 2. அடுத்து நெல் வரகு அப்படிங்கிறது என்னது? நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து மல்லி அப்படிங்கிறது மல்லித்தலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வீட்டுல எல்லாம் நம்ம பேசுவோம்ல மல்லித்தலை அப்படிங்கிறது. அடுத்து சப்பாத்தி கள்ளி, தாளை அப்படிங்கிறது மடல். அடுத்து கரும்பு நாணல் அப்படிங்கிறது தோகை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ கரும்பு நாணல் அப்படிங்கிறது என்னது? தோகை. அடுத்து பனை தென்னை அப்படிங்கிறது ஓலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க பனை ஓலை, தென்னை ஓலை. அப்ப நம்ம சொல்லும் போதே எப்படி உச்சரிச்சு பார்க்கணும். நம்ம ரெகுலரா நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம பேசுவோம் இல்லையா அத மாதிரி உச்சரிச்சு பார்த்தாலே நமக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னது? கமுகு அப்படிங்கிறது கமுகம் கூந்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பார்க்க தான் கமுகுன்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு क्वेश्चन இருக்கு. கமுகு என பொருள்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? பாக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 3 4 1 2 ஆன்சர் ஏ. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் அப்படிங்கிறது 4 வகைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் 4. அப்ப என்ன வகையான சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், அடுத்து வினைச்சொல், அடுத்து இடைச்சொல், 4வது உரிச்சொல். அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அப்போ என்னென்னது? வகுப்பு, மேசை, அதுக்கப்புறம் நாற்காலி, இதெல்லாம் என்னது? பெயர்ச்சொல். பெயரின் அடிப்படையில் வரக்கூடிய சொற்கள் பெயர்ச்சொல். வினை சொல் அப்படிங்கிறது என்னது? வினை அப்படிங்கிறதோட பொருள் என்னது? செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ செயலை அடிப்படையாக கொண்ட சொல்லைத்தான் என்ன சொல்றாங்க? வினை சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நடந்தான், படித்தான், ஓடினான், இதெல்லாம் என்ன சொல் அப்படின்னு வரும்? வினை சொல் அப்படின்னு வரும். சரியா?
அதுக்கடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது இரண்டு சொற்களை இணைக்கும் விதமாக வரக்கூடிய இடையில் வரக்கூடிய சொற்களை தான் இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடைச்சொல் அப்படிங்கிறதுக்கு மற்று, ஆம் இது எல்லாமே என்னது, பிற, இது எல்லாமே என்னது, இடையில் வரக்கூடிய சொற்கள், ஒரு இணைப்பு சொற்களாக வரக்கூடியது, அதை இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான்காவது என்னது, உரிச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடிய சொற்களை உரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சால, உரு, தவ, நனி இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இதுதான் என்ன சொல்றாங்க, உரி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். இதே இடத்துல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் 4 வகை. அது என்னது, இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். ஓகேவா, இயற் சொல், திசை சொல், திரிசொல், வடசொல் அப்படின்னு 4 வகையாக இலக்கிய அடிப்படையிலான சொற்களை வகைப்படுத்துறாங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். வேலு நாச்சியார் தொடர்பான ஒரு கூற்று வந்து கொடுத்திருக்காங்க. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 இருந்து 96. ஓகே, வேலு நாச்சியாரின் காலம் 1730 இருந்து 96, இது சரியானது. செகண்ட், சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்தார். ஓகே, அப்போ இதுல பாருங்க, வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அப்போ இவருடைய கணவர் முத்து வடுகநாதர். அப்போ இதுவும் சரியான கூற்று. அடுத்து, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்னது, 1780. அடுத்து, ஜான்சி ராணிக்கு பின்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார், வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கூற்றுல பாருங்க, இந்த இடத்துல பின்புன்னு இருக்கா, ஆக்சுவலா ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து அவர் வீரப்போர் புரிந்த ஒரு பெண்மணி. அப்போ ஜான்சி ராணிக்கு முன்பே, அப்போ எப்படியெல்லாம் வந்து நம்ம क्वेश्चंस எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி அப்போ இது என்னது, தவறான கூற்று. ஆன்சர் என்னது, 1, 2, 3 சரி, 4 தவறு. ஓகேவா, சரி அப்புறம் பாருங்க, இந்த வேலு நாச்சியார் அவர்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள். அவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் யாரு, வேலு நாச்சியார். இவர் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். அது போக இவர் எதெல்லாம் திறமையானவராக இருந்திருக்கிறாங்க, சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர் கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ஓகேவா, இதுதான் வேலு நாச்சியாரை பற்றிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து போகலாம். கீழ்கண்டவற்றுள் சுட்டெழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஃபேக்ட்ஸ்ல பாருங்க, ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. ஊ அப்படிங்கிறத மட்டும் இப்போ வந்து நம்ம சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்துவதில்லை. அப்ப சரியான விடை என்னது, சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ, இ, உ, டி ஆன்சர். அப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துறாங்க, ஒன்றை சுட்டி காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்றோம், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆ, இ அந்த, இ இந்த, ஆ அம்மலை, இ இம்மலை, இதெல்லாம் என்னது, சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல ஊ அப்படிங்கிறது இப்போ பயன்படுத்துவது இல்லைன்னு சொல்றோமா, அப்போ ஊ அப்படிங்கிறது முன்னால இலக்கியங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. உரைநடை இப்போ வந்து எப்படி இருக்கு, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கு, தற்போதைய வழக்கத்தில் இல்லை. அதுல ஒரு 3 ஃபேக்ட் வந்து நம்மளோட புக்ல கொடுத்துருக்காங்க. உதுக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உதுக்கான் அப்படிங்கிறது என்னது, சற்று தொலைவில் பார், அதுதான் அதோட பொருள். உப்பக்கம் அப்படிங்கிறது முதுகு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்பர் அப்படின்னா மேலே, உம்பர் இது மேலேன்னு சொல்லுவாங்க. உப்பக்கம் இதோட மீனிங் என்னது, முதுகு பக்கம். அதுக்கப்புறம் உதுக்கான், உதுக்கான் சற்று தொலைவில் பார் அப்படிங்கிற 3 பொருள் கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான ஃபேக்ட், இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து போகலாம். திணை அளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கீழே உள்ள கூற்று என்னன்னு பார்க்கலாம். திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் என்னது, திருவள்ளுவ மாலை. அப்ப சரியான விடை திருவள்ளுவ மாலை. அப்ப இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல் எதுக்காக எழுதியிருக்காங்க, திருக்குறளை
திருவள்ளுவரையும் பெருமைப்படுத்தும் விதத்திற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்னது? திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல மொத்தம் 55 பாடல்கள் உள்ளது. அதுல எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. சரியா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அகர வரிசைப்படி பின்வரும் சொற்களை வரிசைப்படுத்துக. பாரதம், புதுமை, பேருந்து, பையன், பூமி, பழங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு அகர வரிசை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அந்த சொற்களை வந்து பிரித்து எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்துக்கள், அடுத்து மெய் எழுத்துக்கள். இந்த 2 வரிசையில தான் நம்ம சொற்களையே வந்து பிரிக்கணும். சரியா? மெய் எழுத்துக்கள். சரி, உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆல இருந்து அக் அக் அவ் வரைய. ஓகேவா? மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இக்கு, இஞ்சு, இட்டு, இன்னு. ஓகேவா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்த அந்த வரிசையில மெய் எழுத்துக்கள் 18 வகைப்படும். அப்போ இதுல பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அகர வரிசை அப்படின்னு பார்த்தாலே உயிர் எழுத்துக்கள் ஏதாவது தொடங்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பா, பூ, பே, பை, பூ, பூ, பா அப்படிங்கிறது எது? உயிர் எழுத்துக்கள்ல தொடங்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இதை விட்டுறணும். செகண்ட் நம்ம என்ன பார்க்கணும்? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா அது எப்படி? நம்ம முதல்ல வந்து மெய்யெழுத்துக்கள் வராது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உயிர்மெய் எழுத்துக்களை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். சரியா? அப்போ பா அப்படிங்கிற வரிசை, இப்ப அப்படிங்கிற வரிசையில சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அப்படிங்கிறது இப்ப பிளஸ் ஆ அப்படின்னா என்னது? பா. இப்ப பிளஸ் ஆ அப்படிங்கிறது பா. புரியுதா? அப்ப இந்த வரிசையில தான் சொற்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன இருக்கு? பா அப்படிங்கிறது இருக்கா? பழங்கள். இப்பு பிளஸ் ஆ. ஓகேவா? ஒன்னாவதா வரணும். செகண்ட் என்ன பார்க்கணும்? இப்பு பிளஸ் ஆ, பா. அப்போ பாரதம் ரெண்டாவதா வரணும். இப்பு பிளஸ் ஆ. அடுத்து இப்பு பிளஸ் இ, பி. இப்பு பிளஸ் இ, பி. இப்பு பிளஸ் உ, பூ. இப்பு பிளஸ் உ, பூ. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம்? பூ அப்படின்னு இருக்கா? புதுமை. அதுக்கடுத்து 3வது எழுத்து வரும். அடுத்து இப்பு பிளஸ் உ, பூ ஏதாவது இருக்கா? இந்த ஒண்ணு இருக்கு, பூமி. அதுக்கடுத்து என்னது? இப்பு பிளஸ் ஐ. இதுக்கு அடுத்து என்ன? உ, ஏ, ஏ, ஐ அப்படி வருமா? அப்போ இப்பு பிளஸ் ஏ, பே. பேருந்து தான் அதுக்கடுத்த சொல்லா வரும், 5. அதுக்கடுத்து பையன் அப்படிங்கிறது 6. அப்ப எப்படி வரணும்? பழங்கள், பாரதம், புதுமை, பூமி, பேருந்து, பையன். அப்ப சரியான விடை என்னது? சி ஆன்சர். ஓகேவா? இதுதான் அகர வரிசைப்படி சொற்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து சொற்களை வந்து பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊவை சாமிநாதரின் இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம் அப்படி சொல்லியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது கிடையாது. இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பின்னால பார்க்கலாம். இது தவறு. நெக்ஸ்ட், அவருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. இது சரி. அதுக்கடுத்து டாக்டர் ஊவைசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் செயல்பட்டு வருகிறது. இதுவும் சரிதான். சாரி, இது வந்து வேங்கட ரத்தினம், இது கரெக்ட் தான். சரியா? நெக்ஸ்ட், நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2004ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. இது வந்து தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஊவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது வந்து ஓல்டு புக்ல எடுத்த क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட், ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாடியுள்ளனர். அடுத்து, நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2004. அப்போ இதுதான் தவறான கூற்று. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, இதுலயும் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நடுவண் அரசு 2006ஆம் ஆண்டு இவருக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. அடுத்த क्वेश्चन, அடுத்து வந்து பாருங்க, இவர் பிறந்த ஊர் எங்கது? திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவர். உத்தமதானபுரம். மெயினா எதை தெரிஞ்சுக்கணும்? உத்தமதானபுரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க. அவரோட இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். இது சரியானதுதான்.
அதுக்கடுத்து ஆசிரியர் பேர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருடைய ஆசிரியர். அதுக்கடுத்து ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். அப்போ ஆசிரியர் வைத்த பெயர் தான் என்னது? சாமிநாதன். அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதால் அதன் சுருக்கமாக ஊவே சாமிநாதர் அப்படிங்கிற பெயர் வந்து பெறுகிறார். அடுத்து இவர் எப்ப பிறந்தார்? 855 இருந்து 42 இடைப்பட்ட காலங்களில் பிறந்து இறுதியில் இயற்கை எழுதினார். தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில், இது கூட கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க, ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் என்ன சொல்ற தொடராக எழுதினார். என்ன பெயர்ல? என் சரிதம் என்னும் பெயரில். அதுக்கப்புறம் இவர் தொடங்கிய தமிழ் பணி இப்போதும் முடிவடையவில்லை. ஓகேவா? இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறது என்னது? சிலப்பதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள். இதை என்ன சொல்றாங்க? 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்போ இளங்கோவடிகளின் காலமும் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிற 5ம் ஐம்பெருங்காப்பியங்கள். அப்போ இதுல வேற என்ன பெயர் சொல்றாங்க? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படிலாம் சொல்றாங்க. இது போக சமுதாய காப்பியம், பெண்ணின் பெருமையை பேசும் காப்பியம், இந்த மாதிரி நிறைய பேர்கள்ல சிலப்பதிகாரத்தை வந்து பெருமைப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட கதையின் தொடர்ச்சி தான் மணிமேகலையில வந்து இடம்பெறுது அப்படிங்கிறதுனால இதை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த பாடல் வந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு தான் வந்து தொடங்கும். அதே மாதிரி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மலையை போற்றுதும் அப்படி, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு தான் அந்த பாடல் வரிகள் வந்து தொடங்குது. இதை தொடங்கிதான் இந்த நூலே தொடங்குவதால் என்ன சொல்றாங்க? திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஒரு பொறுத்துக கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 2 இதுக்கு நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும், ஒரு 2 இதுக்கு டவுட்டாக இருக்கும். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம், இளங்கோவடிகள். செகண்ட் என்னது? புதிய விடியல்கள். புதிய விடியல்கள் அப்படிங்கிறது யார் எழுதுனாங்க? தாரா பாரதி. அதுக்கடுத்து கொன்றை வேந்தன், ஔவையார். 4வது என்னது? குடும்ப விளக்கு, பாரதி தாசன். ஆன்சர் என்னது? 3, 1, 2, 4. அப்போ ஆன்சர் பி. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, இதை மாதிரி முக்கியமான 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். எந்த ஒரு வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.